ஓகே. டீக் சார்ஜர் இது வந்து டியூக்கு. ஆமாம், டியூக்கு உள்ளது. இது வந்து என்ன ரேட் வருது? இது செகண்ட்ஸ் வாங்க போனால் உங்களுக்கு 1200 வருது. இங்கே வந்து காருக்கான கிளச் பிளேட் எல்லாமே இருக்குல்ல? ஆமாம், டோட்டலாகவே 400 தான் வரும். செட்டு 500 கொடுக்குறோம். ஒரு செட்டு 500 மீட்டியாருக்கு போடக்கூடிய லேட்டஸ்ட் பம்பர் இது. இது வந்து 1000 rupees. இது 1000 rupees தான். ஆமாம், அதிகமாக இந்த மாடல்லாம் போடுவாங்க. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வித்து ரோப்போடவே 1500 தான் வரும். சைலன்சர் பார்த்தீங்கன்னா ஜென்ரலாகவே பார்த்தீங்கன்னா ஒரு 1000 ரூபாலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. எந்த ஊராக இருந்தாலும் சரி, தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் மறுநாளே அங்கே கிடைச்சிரும் உங்களுக்கு. This video is sponsored by Fashion Art Institute for Creative Skills. பெண்களால் பெண்களுக்காக உருவாக்கப்பட்ட இன்ஸ்டியூட். கோயம்புத்தூர்லேயே கம்மியான விலையில் அதிகமான சிலபஸ் கற்று தராங்க. Courses available in both online and offline. Online courses, designing courses, advanced designing courses, ARI work, hand embroidery. Offline courses, fashion designing, stitching, ARI work, hand embroidery. ஆன்லைன் கோர்ஸில் 90% டிஸ்கவுண்ட்டும், ஆஃப்லைன் கோர்ஸஸில் 25% டிஸ்கவுண்ட்டும் தராங்க. கோர்ஸஸோட அட்வான்டேஜ் என்னென்னா 3 to 4 months ஃபோட்டோஷூட் நடத்துகிறாங்க. 1 year once ஃபேஷன் ஷோ கண்டக்ட் பண்ணுறாங்க. இதில் அடிஷ்னல் சார்ஜஸ் எதுவுமே இல்லை. ஃபார் மோர் டீட்டெயில்ஸ், ஃபேஷன் ஆர்ட் இன்ஸ்டியூட் ஃபார் கிரியேட்டிவ் ஸ்கில்ஸ், ஸ்ரீலக்ஷ்மி காம்ப்ளெக்ஸ், 2nd and 3rd floor, அன்னபூர்ணா ஹோட்டல் அப்ஸ்ட்ரைட்ஸ், Trascut Road, Gandhipuram, Coimbatore. Contacts 7397526669 9626426669. ஹலோ நண்பா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நான் எங்கே இருக்கேன் அப்படின்னா சென்னையில் இருக்கேன். சென்னையில் ஒரு சூப்பரான வேறு லெவல் வீடியோ எடுக்கலான்னு வந்திருக்கேன். கரெக்டாக எங்கே இருக்கேன் அப்படின்னா புதுப்பேட்டையில் இருக்கேன். புதுப்பேட்டையில் வந்து கார் பைக் ரெண்டுக்கும் வந்து ஸ்பேர் பார்ட்ஸ் ஆக்சசரிஸ் எல்லாமே இங்கே கிடைக்கும். புதுப்பேட்டை அப்படின்னு சொன்னாலே கார் பைக்குக்கான பழைய பொருட்கள் இங்கே கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். நம்ம சென்னையில் பல்லாவரம் மார்க்கெட் பார்த்துருப்போம். இப்போ கோவிட்னால அதெல்லாமே க்ளோஸு. உங்களுக்கு கார் பைக்குக்கான ஆக்சசரிஸ் எது வாங்கணும் அப்படின்னாலும், A to Z வரைக்கும் எது வாங்கணும் அப்படின்னாலும் சென்னையில் புதுப்பேட்டை வந்தீங்க அப்படின்னா நீங்கள் வாங்கிக்க முடியும். இப்போ எக்ஸாம்பிள், ஒரு ஸ்பேர் நீங்கள் வெளியே தனியாக வாங்கணும் அப்படின்னா புதுசாக 3000 5000 ஆகுது அப்படின்னா இங்கே வந்தீங்க அப்படின்னா 1000 1200 அந்த மாதிரி நீங்கள் வாங்கிக்கலாம். அது மட்டும் இல்லை, ஒரிஜினல் பைக்கிலோட ஸ்பேர் பார்ட்ஸ் ரிப்பேர் ஆகிருக்கும். அதை இவங்க எடுத்து ரெடி பண்ணி ரிப்பேர் பண்ணி இவங்க சேல் பண்ணுறாங்க. பட் ஒரு சில கடையில் ஃபஸ்ட்டாக சேல் பண்ணுறாங்க. முடிஞ்ச அளவுக்கு நான் அதையும் கவர் பண்ணுறேன். மேக்ஸிமம் நிறைய கடையில் வீடியோ எடுக்க அலோவ் பண்ணல, ஓரளவுக்கு கவர் பண்ணியிருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை அப்படின்ற பாருங்கள். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னால் நீங்கள் நம்ம மிஸ்டர் அர்ஜுன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்க, பெல் பட்டன் ஆல் பட்டன் எல்லாமே கிளிக் பண்ணி தெரிவிக்க விடுங்க. இப்போ வீடியோ பார்க்கலாம், லெட்ஸ் கோ. இப்போ நம்ம இந்த புதுப்பேட்டையோட ஸ்டார்டிங்கில் இருக்கோம். ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு ஷாப் இருக்குது. இங்கே வந்து ராயல் என்ஃபீல்டுக்கான ஆக்சசரிஸ் எல்லாமே இங்கே கிடைக்குது. ஸோ நம்ம என்னென்ன ஆக்சசரிஸ் இருக்குது அப்படின்னு 1 by 1 பார்க்கலாம். இங்கே வந்து சைலன்சர், அதுக்கப்புறம் அலாய் வீல்ஸ், அது நிறைய டைப்ஸ் ஆஃப் சைலன்சர் இருக்குது. ஹாய் பிரதர், என்ன ரேட்டில் ப்ரோ ஸ்டார்ட் ஆகுது சைலன்சர் பார்த்தீங்கன்னா ஜென்ரலாகவே பார்த்தீங்கன்னா ஒரு 1000 ரூபாலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. பிராண்ட் வாரியாக பார்த்தீங்கன்னா ஒரு மேக்ஸிமம் ஒரு 14000 வரைக்கும் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா வெறும் ராயல் என்ஃபீல்டுக்கு மட்டுமே ஐட்டம் இருக்குது, வேறு எந்த வண்டிக்குமே நம்ம பண்ணுறது கிடையாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஹெட்லைட்ஸ் எல்லாமே அவைலபிள் இருக்குது. அலாய் வீல்ஸு நிறைய மாடல்ஸ் கிடைச்சிரும். பம்பர்ஸில் நிறைய மாடல்ஸ் கிடைச்சிரும். ஐட்டம் நிறைய இருக்குது. கஸ்டமர் வருவாங்க, பார்ப்பாங்க, அவங்க என்ன கேட்குறாங்களோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி இங்கே நம்ம பண்ணி கொடுத்துருவோம். அதே மாதிரி சர்வீஸும் பார்த்திங்கன்னா நம்மக்கிட்டே இருக்குது, ஆளுங்களும் நம்மக்கிட்டே இருக்காங்க. இங்கே எல்லாமே ஃபிட் பண்ணி கொடுத்துருவோம். வெளியே எந்த வேலைக்கும் அனுப்ப மாட்டோம். A to Z வருவாங்க, இங்கே பார்ப்பாங்க, எது தேவையோ போட்டு காமிச்சு இங்கே செக் பண்ணி காமிச்சிருவோம். அவங்க எது விருப்பப்படுறாங்களோ அதனால மாட்டிட்டு போயிடுவாங்க அவங்க. இந்த சைலன்சர் என்ன ரேட் வருது ப்ரோ? இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 2500 வரும். இது இதெல்லாம் கோப்ரா சைலன்சர் சொல்லுவோம். இது என்ன சைலன்சர்? கோப்ரா. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லோக்கல் மேடு தான், பிராண்டட்லாம் கிடையாது. பிராண்டட் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது, மோட்டோ டார்க் இருக்குது, பேரல் எக்ஸாஸ் இருக்குது, மோட்டோ விங்ஸ் இருக்குது, ரெட் ரூஸ்டர் இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பிராண்டட் சைலன்சர். இதெல்லாம் வந்து கம்பெனி வாரண்டியே வந்துடும். இந்த கம்மி குவாலிட்டி ரேஞ்ச் இருக்குது தெரியுமா, இதுக்கெல்லாம் வந்து வாரண்டி கேரண்டி எதுவுமே வராது. இது டைரெக்டாக கம்பெனி வாரண்டியே வந்துடும். இது உங்களுக்கு எவ்வளோ இயர் வாரண்டி கொடுப்பீங்க? இது வந்து பார்த்தீங்கன்னா 18 months வந்து கம்பெனி வாரண்டி தருவாங்க. இந்த பெயிண்டிங்கு உள்ளே இருக்க டெக்னிக்கல் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 years வாரண்டி தருவாங்க. இது வந்து என்ன ரேட்டெல்லாம் இருக்குது டிஃப்ரென்ஸ்? இதெல்லாம் எம்ஆர்பி பார்த்தீங்கன்னா மோட்டோ விங்ஸு 6750 வரும். அதுலேருந்து நம்ம டிஸ்கவுண்ட் பண்ணி நம்ம கொடுத்துருவோம். ரெட் ரூஸ்டர்லாம் பார்த்தீங்கன்னா 9550 எம்ஆர்பி வரும், 9950 எம்ஆர்பி வரும். அதுலேருந்து நம்ம டிஸ்கவுண்ட் பண்ணி தான் நம்ம கொடுப்போம். அந்த ரேட் நம்ம அப்படியே போட மாட்டோம். ஓகே ப்ரோ. அதே மாதிரி இன்னொரு டவுட்டு, பார்க்குற ராயல் என்ஃபீல்டு யூசர்ஸுக்கு என்ன அப்படின்னா, இதில் என்னென்ன வெரைட்டிஸ், ஒவ்வொரு சைலன்சருக்கும் ஒவ்வொரு ஸ்பெஷல் இருக்கும்ல. ஸோ உங்ககிட்ட இருக்க சைலன்ஸெல்லாம் நீங்கள் காமனாக வந்து இருக்க ஸ்பெஷல் ஃபீச்சர்னு சொன்னால் என்ன சைலன்ஸ்
சைலன்சர் சொல்லுங்கள். அப்படி நம்ம சொல்லி ஒரே இதில் முடிச்சிட மாட்டோம். கஸ்டமர் வந்துவாங்கன்னா அவங்ககிட்ட வண்டியை எடுத்துன்னு தான் வருவாங்க. ஒன்று ஒன்றா நாங்கள் போட்டு காமிப்போம். சில பேர் வந்து அந்த 1000 ரூபா சைலன்சர்லேயே திருப்தி ஆகிடுவாங்க, சில பேர் 5000 ரூபா சைலன்சர்லேயே திருப்தி ஆகிடுவாங்க, சில பேர் பிராண்டடே வேணும்னு கேட்பாங்க. அதனால் நம்ம வந்து கஸ்டமர்கிட்ட இதுதான் அதுதான் எதுவுமே ரெக்கமெண்ட் பண்ண மாட்டோம். கேட்கும்போது அவங்க என்ன வேரியஸ் கேட்குறாங்களோ அதை நம்ம காமிச்சிரும். அவங்க எது பிடிச்சிருக்கோ எடுத்துப்பாங்க. இதுதான் அதுதான்றதை இதில் எந்த இதுவுமே கிடையாது. எல்லாம் டிஸ்பிளேல நம்ம பொருள் வச்சுருக்கோம். அதனால் அவங்க எது தேவையோ அவங்க செலெக்ஷன் பண்ணி எடுத்துப்பாங்க. அதே மாதிரி சைலன்சர் அலாய்வில்ஸ் மாடல்ஸ் நிறைய இருக்குது. அதே தான் கஸ்டமருக்கு எந்த மாடல் பிடிக்குதோ அந்த மாடல் அவங்களுக்கு கொடுத்துருவோம். ஃபிட்டிங் எல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கேயே பண்ணி கொடுத்துருவோம். இப்போ கூட வண்டியில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 வண்டி வேலை பார்த்துன்னு தான் இருக்காங்க. எல்லாமே புது வண்டிக்கு தான். ஹெட்லைட் எல்லாம் என்ன ரேட் ப்ரோ? ஹெட்லைட்லாம் இருக்குது 1200 ஸ்டார்டிங். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்மினாலுமே ஒரு 7000 அந்த ரேஞ்ச் வரைக்கும் இருக்குது. மாடல்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது. இதில் இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ராயல் என்ஃபீல்டுக்கு மட்டும்தான். இது வந்து பார்த்தீங்கன்னா குவாலிட்டின்ற ஒரு பிராண்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 950 வரும். அது 950 வரும். பம்பர்லாம் என்ன ரேட்? பம்பர்லாம் ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா 850 ஸ்டார்டிங் இருக்குது. 850 ஸ்டார்டிங் இருக்குது. இந்த பம்பர் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் போடக்கூடிய மாடல். இந்த பம்பர் இது வந்து 1100 ஃபிட்டிங் எல்லாமே கம்ப்ளீட்டாக பண்ணி கொடுத்துரும். இந்த பம்பர் ஐட்டம்ஸ்லாம் மாற்றுறதுக்குலாம் எதுவுமே சார்ஜஸ்லாம் நாங்கள் வாங்க மாட்டோம். இது என்ன ரேட்டு பம்பர் இருக்கோ அதை போட்டு நம்ம மாட்டி கொடுத்துருவோம். இன்னும் இது வந்து மீட்டியாருக்கு போடக்கூடிய பம்பர். இது மீட்டியாருக்கு போடக்கூடிய லேட்டஸ்ட் பம்பர். இது வந்து 1000 ருபீஸ். இது 1000 ருபீஸ் தான். ஆமாம் 1000 ருபீஸ் தான். இது ஃப்ரெஷ் பீஸ். உங்ககிட்ட எல்லாமே வந்து எல்லாமே புதுசு தான். எதுவுமே யூஸ்டு கிடையாது. எல்லா ஐட்டமே புதுசு மட்டும்தான். இப்போ ஆரம்பத்தில் இந்த மார்க்கெட் பார்த்தீங்கன்னா பழைய பொருளுங்களுக்கு தான் பேர் இருந்தது. இப்போ பழைய பொருளுங்க கஸ்டமர் லைக் பண்ணுறது எல்லாமே கம்மி ஆனதுனால இங்கே எல்லாமே புதுசாக கன்வெர்ட் ஆகி மாறின்னு இருக்குது. இப்போ அதிகமாக பார்த்தீங்கன்னா கார் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ் பண்ணுறாங்க, அது புதுசு தான் கிடைக்கும். 2-வீலருக்கு எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் பண்ணுறாங்க, அது புதுசு மட்டும் தான் கிடைக்கும். அக்சசரிஸ் ஐட்டத்தை பொறுத்த வரைக்கும் பழசு கிடைக்காது. வண்டியோட பார்ட்ஸ் இருக்குது தெரியுமா, அந்த ஐட்டம் இன்றைக்கும் பழசு மார்க்கெட்டில் கிடைக்குது. காருக்கும் கிடைக்குது, லக்ஸரி காருக்கும் கிடைக்குது, பைக்குக்கும் கிடைக்குது, சூப்பர் பைக்குக்கும் இங்கே கிடைக்குது. எல்லா ஐட்டமும் கிடைக்குது. ஓகே ப்ரோ, உங்கள் ஷாப் நம்பரை சொல்லிடுங்க ப்ரோ. மொபைல் நம்பர் பார்த்தீங்கன்னா 9841010330. இது கான்டாக்ட் நம்பரு. கடை நேம் பார்த்தீங்கன்னா அர்ஷத் மோட்டார். ஸ்ப்ரிங் வச்சிருக்கனால இது ஒரு ஸ்ப்ரிங் பார்னு சொல்லுவாங்க. பார்க்க நல்லா இருக்கும். ஆமாம், இது கிளாசிக் தான் ஃபிட்டிங் ஆகும். இது பார்த்தீங்கன்னா 950 ருபீஸ் ஃபிட்டிங் பண்ணி கொடுத்துருவோம். இது எல்லாமே அந்த 950. ஆமாம் ஆமாம், அந்த ரேஞ்ச் தான். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இந்த பம்பர் தான் கொஞ்சம் பெரிய பம்பர். ராயல் என்ஃபீல்டு யூசர்ஸ் பார்த்தீங்கன்னா அதிகமாக இந்த மாடல்லாம் போடுவாங்க. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வித்து ரோப்போடவே 1500 தான் வரும். இது 1500. நார்மலாக வெளியே எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்க? இதில் கம்பெனியில் பார்த்தீங்கன்னா 3000, 2800 அந்த மாதிரி பண்ணுவாங்க. வெளியிலலாம் பார்த்தீங்கன்னா 2000 ரூபாய்க்கு மேலே தான். 2000 ரூபாய்க்கு கீழெல்லாம் யாரும் தர மாட்டாங்க. நம்ம ஃபிட்டிங்கோட சேர்த்து 1500 பண்ணி கொடுத்துருவோம் நம்ம. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க வந்து ஒருவேளை சென்னையில் இருக்க மாட்டாங்க, அதர் டிஸ்ட்ரிக்ட்ல இருப்பாங்க. சம்டைம்ஸ் இந்த ரேட்டுக்கு அவங்களுக்கு கொரியர் போடுற மாதிரி இருந்துச்சுன்னா கொரியர் போடுவீங்களா? தாராளமாக நம்ம பேக்கிங் ஒர்க்கு வெளியூருக்கு எல்லா இடத்துலையுமே நம்ம சப்ளை பண்ணிட்டு தான் இருக்கோம். நம்மளோட சப் டீலருங்க பார்த்தாலுமே எல்லா ஊர்லேயுமே இருக்காங்க. உங்களுக்கு பொருள் வேணும்னா நம்ம வந்து இங்கேருந்து பார்சலில் பேக் பண்ணி அனுப்பிடுவோம், கொரியரில் அனுப்பிடுவோம். அவங்களுக்கு டோர் டெலிவரி அங்கே கிடைச்சிடும். பெரிய ஐட்டமாக இருந்தால் டிரான்ஸ்போர்ட்டில் போட்டு விடுவோம், அங்கே எடுத்துக்கலாம். இந்த அலாயெல்லாம் பார்த்தீங்கன்னா வெயிட் ஜாஸ்தியாக வரும். கொரியரில் போட்டோன்னா அது சார்ஜஸ் ஜாஸ்தியாகும். இந்த கேபிஎன், ரதிமீனா இந்த மாதிரி டிரான்ஸ்போர்ட்டில் நம்ம இங்கே புக் பண்ணிட்டோன்னா மறுநாள் மதியம் சாயந்தரம் அங்கே கிடைச்சிடும். எந்த ஊராக இருந்தாலும் சரி, தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் மறுநாளே அங்கே கிடைச்சிடும் உங்களுக்கு. இந்த மார்க்கெட்டில் கார், பைக் இது ரெண்டுக்குமான எல்லா ஆக்சரிஸும் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் வந்துட்டு திரும்ப போக மாட்டீங்க. மேபி ஒரு சில ஆக்சரிஸ் இருக்காது அப்படின்னாலும் நீங்கள் மற்ற கடைக்கு போய் கேட்டிங்க அப்படின்னா நீங்கள் வாங்கிக்க முடியும். பட் என்னென்னா நீங்கள் பார்த்து வாங்க தெரிஞ்சுக்கணும். உங்களுக்கு ஒரு ப்ராடக்டை வந்து பார்த்த உடனே இது வந்து நல்லா இருக்குது, இது வந்து ஃபுல்லாக வந்து குட் குவாலிட்டியில் இருக்குது அப்படின்னு பார்த்து வாங்க தெரியலை அப்படின்னா நீங்கள் ஏமாந்து போயிடுவீங்க இந்த மார்க்கெட்டில். ஏன்னா எக்கச்சக்கமான ஷாப்ஸ் இருக்குது. கிட்டத்தட்ட 8000 10,000 ஷாப்ஸ் இருக்குது. ஒவ்வொரு சந்தாக போகுது. எல்லாத்துலேயும் குட்டி குட்டி ஷாப்பாக நிறைய இருக்குது. இந்த மார்க்கெட்டில் பர்டிகுலராக 3rd ஸ்ட்ரீட்டுக்குள்ளே நான் நுழையும் போது எல்லோரும் என்ன திருடனை பார்த்த மாதிரியே பார்க்குறாங்க. ஸோ அப்போ தான் புரிஞ்சிச்சு, வந்து கேமரா கையில் இருந்துச்சு, வீடியோவும் அங்கே வந்து யாருமே எடுக்க அலோவ் பண்ணலை. ஸோ அங்கே என்னமோ இருக்குது, ஏதாவது எனக்கு தெரியலை. ஏன்னா ப்ராடக்ட்ஸில் வந்து குட் குவாலிட்டியாக கொடுக்காம லோ குவாலிட்டியாக கொடுக்குறாங்களா இல்லை என்னன்னு தெரியல. ஸோ அவங்க ரியலாக பண்ணுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அங்கே வீடியோ எடுக்க அலோவ் பண்ணியிருப்பாங்க. மேபி அங்கே இல்லீகலாக ஏதாவது நடக்கலாம்.
அதனால அவங்க வீடியோ எடுக்க அலோ பண்ணலை. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அங்கே என்ன நடக்குது அப்படின்னு. நான் எதை சொல்லணும் அப்படின்னு அவசியம் இல்லை. சரி, அதை விடுங்க. நமக்கு காருக்கு பைக்குக்கு ஆக்சசரிஸ் கிடைச்சா போதும், அப்படி தானே? ஸோ நம்ம கார் பைக்குக்கு A to Z வரைக்கும் எல்லா ஆக்சசரிஸும் இங்கே கிடைக்கும். இப்போ நம்ம கொஞ்சம் ப்ரீஃபாக இதை பற்றி பார்க்கலாம். இன்னொரு ஷாப் வந்திருக்கேன். இது இன்னொரு சந்து. இது சந்து பேர் என்ன ப்ரோ? வெங்கடாச்சல ஆச்சாரி ஸ்ட்ரீட். ஓகே. இந்த ஷாப்பில் நிறைய ஆக்சசரிஸ், அதாவது பர்டிகுலராக கானை மட்டுமே வச்சு சேல் பண்ணிட்டு இருக்காங்க. என்னென்ன வெரைட்டி இருக்குது ப்ரோ? இதில் மெகாசோனிக் இருக்குது, வைப்ரோசோனிக் இருக்குது, அது பிறகு மினி ரூட்ஸு, சின்ன ஹாரன், பெரிய ஹாரன், காரு, பைக்கு, இந்த மாதிரி எல்லா ஹாரனும் இருக்குது. ஹெட்லைட்ஸ் இருக்குது, LED லைட்டு, இது எல்லாமே இருக்குது. பைப் ஹாரனு, அந்த மாதிரி நிறைய ஹாரன்ஸ் இருக்குது. எக்ஸ்ட்ரா லைட்டு, ஃபேனு, 24 வால்ட்டு, 12 வாட்ஸு, இது எல்லாமே இருக்கும் கடையில். இந்த ஹார்ன் என்ன ரேட் வருது? இந்த ஹாரன் உங்களுக்கு பாக்ஸ் பீஸ் வாங்கினோன்னா உங்களுக்கு 800 இருக்குது. நம்மக்கிட்ட இது 400 ஒன்லி தான். மொத்தமாகவே இது டோட்டலாகவே? ஆமாம், டோட்டலாகவே 400 தான் வரும். ஓகே. இது பழசா புதுசா? இது பழசை நம்ம ரெடி பண்ணுறது. ஓகே. அதாவது இங்கே இருக்க எல்லாமே பீஸ் இந்த மாதிரி வரும். ஹாரன் ஃப்ரெஷ் பீஸும் இருக்குது, பாக்ஸ் பீஸு, செகண்ட்ஸும் இருக்குது. செகண்ட்ஸ் கேட்குறவங்களுக்கு அதோடைய 75% குறைஞ்சி தான் வரும். இது 2200 வருது. 2200. ஓகே. சூப்பர் லீ அப்படின்னு ஒரு பிராண்ட் எல்லாம் நீங்கள் வாங்க போனால் இது 2700, 2500 வரும். ஆனால் நம்மக்கிட்ட இது 2200 ஒரிஜினல் பிராண்டோட சூப்பர் லீ அப்படின்னு சொல்கிற ஹெட்லைட்லாம் ஸ்போர்ட்ஸ் ஹாலோஜன் சொல்லுவாங்க. ஓகே. அதே மாதிரி இன்னொரு ஷாப்பில் கிளச்சு பிளேட்டை மட்டுமே சேல் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாம் ரெடி பண்ணது எல்லா வண்டிக்குள்ளே தான் இருக்குது. ஓகே. எல்லா கார், பெரிய பெரிய வெஹிக்கிளுக்கான கிளச் பிளேட்டு அது வேற செக்ஷன், அது இங்கே இருக்காது, கொஞ்சம் பக்கத்தில் இங்கே காருக்கான கிளச் பிளேட் எல்லாமே இருக்குல்ல? ஓகே. ஸோ பார்த்தீங்கன்னா அது தெரியும், கிளச் பிளேட் எல்லாமே பழசு தான். அதை ரெடி பண்ணுறாங்க. ஸோ புதுசு கிடையாது, பழசை சூப்பராக ஃப்ரெஷ்ஷாக ரெடி பண்ணி சேல் பண்ணிட்டு இருக்காங்க. என்னென்ன ரேட்டு ப்ரோ வெரைட்டியில் இருக்குது? இப்போ நார்மலாக ஒரு காருக்கு எடுத்துக்கிட்டால் என்ன ரேட் வருது? காரங்களுக்கு பாவம் எல்லாம் டீ போர்டு ஓட்டுறாங்க இல்லையா, அவங்களுக்கு அதாவது தேவையில்ல கொஞ்சம் கம்மியான ரேட்டு வரணும்னு சொல்லி இங்கே வாங்கிட்டு போவாங்க. ஒரு வண்டிக்கு ஒரு ரேட் இருக்குது, கம்மி தான். நார்மலாக இது என்ன காருக்குள்ள கிளச் பிளேட்? இண்டிகாய்க்குள்ளது என்ன ரேட் வருது? செட்டு 500 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. ஒரு செட்டு 500 ரூபாய் இதெல்லாம் சேர்த்து. வெளியே நார்மலாக நம்ம புதுசு வாங்க போகிறோம், ஸ்பேர் பார்ட்ஸில் 3000 ரூபா வரும். 3000 ரூபாய் வரும். ஓகே. பார்த்துக்கோங்க, 3000 ரூபாய் வெளியே வாங்கினா 3000 ரூபாய். ஸோ இந்த மார்க்கெட்டில் நம்ம பழசை ரெடி பண்ணது ஃப்ரெஷ்ஷாக வாங்கினா 500 ரூபாய். எல்லாம் 500 ரூபாய் ரெடி பண்ணிட்டு இருக்கீங்க. என்ன காருக்குள்ளது? இது VWக்குள்ளதா? என்ன ப்ராப்ளம் ஆக்சுவலாக? மொத்தமாக போயிடுச்சு. அது வேற அவங்களுக்கு தேஞ்சு போயிடுச்சு, அவங்களே சர்வீஸ் பண்ணி கொடுக்குறோம். அவங்களே ரிட்டர்ன் கொடுத்து அவங்களே சர்வீஸ் பண்ணி கொடுக்குறோம். ஓகே. ஸோ ஓனா ஒரு வெஹிக்கிள் வச்சிருக்காங்க, அவங்களே கிளச் பிளேட் போனாலும் அதை ரெடி பண்ணி கொடுக்குறீங்க. ஓகே. சூப்பர் ப்ரோ. ஓகே. இன்னொரு ஷாப்புக்கு வந்திருக்கேன். இங்கே நீங்கள் என்ன ப்ரோ வச்சிருக்கீங்க? வெறும் ஷாக் அப்சர் மட்டுமே வச்சு சேல் பண்ணுறீங்க? ஷாக் அப்சர் மட்டும் சேல்ஸ் பண்ணுறோம். ஓகே. 2 வீலர் 4 வீலர் 2 வீலர் 4 வீலர் பண்ணுறோம். என்னென்ன ரேட்டு ப்ரோ ஸ்டார்ட் ஆகுதுன்னா ஸ்பெண்டர் சாதர் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் உங்களுக்கு 450 நாங்கள் கொடுப்போம் ரெடி பண்ணுறதுக்கு. எக்ஸ்சேஞ்சில் போனோன்னா 650 வரும். ஓகே. இங்கே நிறைய தொங்க போட்டிருக்கீங்க. இதெல்லாம் ரெடி பண்ணது பெயிண்ட் எல்லாம் நாங்கள் ரெடி பண்ணி சேல்ஸ் பண்ணுறோம். செகண்ட்ஸ் எல்லாமே நல்லா இப்போ ஒரிஜினல் மாதிரியே ஒர்க் ஆகுமா? ஒரிஜினல் மாதிரியே தெரியும். உங்களுக்கு வாரண்டி தரும். உங்களுக்கு 6 மந்த் நாங்கள் வாரண்டி தரோம். எதனா ப்ராப்ளம்னா உங்களுக்கு ஃப்ரீ சர்வீஸ் இருக்குது. இன்றைக்கி டேட் பஞ்ச் பண்ணி கொடுத்துருவோம். ஆமாம். ஓகே ப்ரோ. ஓகே. ஸோ ஷாப்புக்குள்ள நிறைய ஷாக் அப்சர் வச்சிருக்கீங்க. இதெல்லாம் என்ன ப்ரோ பெரிய பைக்குள்ளதா? இல்லை, இதெல்லாம் டியூக்கு. ஓகே. டியூக் சார்ஜர் இது டியூக்கு. ஆமாம், டியூக்கு உள்ளது. இது என்ன ரேட் வருது? இது செகண்ட்ஸ் வாங்க போனால் உங்களுக்கு 1200 வருது. 1200. ஆமாம். இது இப்போ நல்ல ஒரிஜினல், அதாவது ஒர்க்கிங் ஆகுது? ஒர்க்கிங்கில் இதுதான் ஒர்க்கிங். ஓகே. இது ஃபெயில் சர்வீஸ் பண்ண வந்துருக்கு. சர்வீஸ் பண்ணது ரெடி பண்ணி கொடுத்தா எவ்வளோ ரேட் ஆகும்? ரெடி பண்ணதுன்னா உங்களுக்கு 1200 வரும். உங்களுக்கு எக்ஸ்சேஞ்சில் வேறு வாங்கினா 1600 வரும். 1600. ஓகே. சூப்பர் ப்ரோ. எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக புதுசாக அந்த மாதிரி எதுவும் இல்லை, எல்லாம் பழசு ரெடி பண்ணி கொடுக்குறீங்க? ஆமாம். புது வாரண்டியோட, செகண்ட்ஸ் கேரண்டியோட. புது கிடையாது, செகண்ட்ஸ் பேட்டேன்னு எல்லாமே செகண்ட்ஸ் தான். ஆனால் ஒரிஜினல் சாக்ஸ் கிடைக்கும், ஒரிஜினல் பொருள் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே. அதாவது நம்ம மார்க்கெட்டில் இருக்க வண்டியில ஒரிஜினல் பொருளை ரெடி பண்ணி சேல்ஸ் பண்ணுறோம். ஆமாம். ஓகே ப்ரோ. சூப்பர். ஓரளவுக்கு டீட்டெயில்ஸ் உங்களுக்கு கிடச்சிருக்கா? இந்த மார்க்கெட் எப்போ எல்லாம் ஓப்பன் அப்படின்னா எவ்ரிடே ஓப்பனுங்க. இதுக்கு இந்த மார்க்கெட்டுக்கு ஹாலிடே அப்படின்னு சொல்கிறதே கிடையாது. ஞாயிற்றுக்கிழமை மட்டும் காலையில் ஒரு 10-11 மணிக்கு ஓப்பன் பண்ணிவிட்டு ஈவினிங் ஒரு 3 to 4, 5 க்ளோஸ் பண்ணிடுவாங்க. மற்ற டேஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 10-11 மணிக்கு ஓப்பன் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா ஈவினிங் ஒரு 7-8 இந்த டைம் வரைக்கும் அவைலபிளாக இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் எப்போ போனாலும் உங்களுக்கான ப்ராடக்ட்ஸை நீங்கள் பை பண்ணிக்க முடியும். நார்மலாக உங்கள் புது பைக்கு புது கார் அப்படின்னா அதுக்கு நீங்கள் இந்த பழைய ஆக்சசரிஸை போடுறத ஸ்கிப் பண்ணிக்கோங்க.
உங்கள் பைக்கு கார் ஒரு 10 வருஷம் 15 வருஷம் ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கு நீங்கள் புதுசு வாங்கி போடுறத விட இந்த மாதிரி பழைய ஆக்சசரிஸ் நீங்கள் வாங்கி போட்டாலும் எந்த ஒரு யூஸும் இல்லை. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ யாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு சூப்பரான வேறு லெவல் வீடியோவில் சந்திப்போம். அதுவரை பை பாய்.